வணக்கம் மக்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. காதல் ரீசெட் ரிப்பீட். மதுகேஷ் பிரேம், ஜியா சங்கர், அர்ஜுன் அசோகன், ஜெயபிரகாஷ், எம்எஸ் பாஸ்கர், விஜய் சந்திரசேகர் மற்றும் பலர் நடிச்சு நமது ஹாரிஸ் ஜெயராஜ் மாம்ஸ் அவர்களின் இசையில் ஏஎல் விஜய் இந்த படத்தை இயக்கியிருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஹாரிஸ் அவர்களின் இசை, அதுவே ஒரு பெரிய ஒரு இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டெய்லி நடக்கிறது எல்லாத்தையும் மறக்கிற ஒரு ஹீரோயின் அவரோட வாழ்க்கையில் அவங்கள ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்து வராரு. அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறப்போ, ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறப்போ அவங்களோட வாழ்க்கையில் அது வரைக்கும் தள்ளி நின்று லவ் பண்ணிட்டு இருந்தவர் அவரோட வாழ்க்கைக்குள்ள வராரு. ஸோ ஹீரோயின் ஸ்காட்லாண்டுக்கு எதுக்கு வராங்க, என்ன விஷயத்துக்காக வராங்க, அங்கே அவங்களுக்கு என்ன நடந்தது, ஸோ அவங்க வந்து வேற ஒருத்தரை காதலிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன விஷயம் நடந்தது, ஸோ இது எல்லாமே ஆல் டுகெதர் என்ன மாதிரி ஒரு கதையை நோக்கி நகருது. கிளைமேக்ஸில் ஹீரோயின் யாரோட செய்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த நோய் வந்து சரியாச்சா இல்லையா அப்படின்றது தான் இந்த படம் காதல் ரீசெட் ரிப்பீட். எனக்கு இந்த படத்தில் முதல்ல என்ன பிடிச்சிருந்ததுலேருந்து ஆரம்பிக்கலாம், அஃப்கோர்ஸ் நம்ம ஹாரிஸ் மாம்ஸோட இசை தான். உண்மையாகவே ரொம்ப நாளாக இந்த படங்களில் வந்துட்டு ஒரு ஜெனியூனான ஒரு இசைன்னு சொல்லுவாங்களே, அதாவது சத்தமாக இல்லாமல் மென்மையாக இருக்கிறது. இசையோட ஒரிஜினல் பயன் என்னன்னா, அந்த இசை நம்மளை மென்மையாக்குறது, நம்மளை வந்து காம் டவுன் பண்ணுற மாதிரி ஒரு இசை இருக்குல்ல, அதுவும் முக்கியமாக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் போட்டு டம்ம நடிக்காமல் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோட அந்த சவுண்டுமே கிறிஸ்டல் கிளியராக நம்மளுக்கு புரிய வைக்கிற ஒரு விஷயம். அது ரொம்ப நாளாக மிஸ் ஆகிட்டு இருந்தது, நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ அந்த வந்து மறுபடியும் ஹாரிஸ் அவர்களின் மாம்ஸ் வந்துட்டு மறுபடியும் உள்ளே வந்து அந்த அந்த இசை இருக்குல்ல, பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், பாடல்களாக இருக்கட்டும், ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்ப அருமையாக இருந்தது. ஃபர்ஸ்ட் திங், ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்களுக்கு இது ஒரு கம்பேக்காகவே நான் ஃபீல் பண்ணுறேன். இன்னும் பல படங்கள் தொடர்ந்து அவர் பண்ணணுன்றதுமே என்னோட ஆசை தான். ஸோ இந்த மாதிரி இசை ரொம்ப நாள் ஆச்சு. வாரணமாயிரம் அளவுக்கு பெஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த டைமில் வந்த அந்த பீக் ஹாரிஸ் அவர்களின் அளவுக்கு பெஸ்ட்டாக இருந்தது கிட்ட இல்லை. பட் இது வந்து நிஜமாவே ஒரு நல்ல ஒரு பெரிய கம்பேக்காக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ எனக்கு முதல்ல பிடிச்சது ஹாரிஸ் அவர்களின் இசை. ரெண்டாவது, இந்த படத்தோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ், அதாவது கேரக்டர்ஸ், ஸ்டார்டிங் ஃப்ரம் ஹீரோ டெபியூ மதுகேஷ் பிரேம், படம் ஆரம்பிக்கிறது என் வரைக்கும் காதல் கொண்டேன் தனுஷ் மாதிரியும், அப்புறம் நம்ம மன்மதன் படத்தில் வர செம்பு மாதிரியுமே ஒரு மாதிரி ஜோன் அவுட்டாக தான் இருப்பார். அதாவது ஒரு ஒன் சைடில் வந்து ரொம்ப நாள் கழிச்சு திரையில் பார்க்குறதே வந்து ஓகேவா இருந்தது சென்ஸ், இந்த மாதிரி ஒன் சைடில் காட்டியே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அது நல்லா இருந்தது. அது வந்து அவரோட பர்ஃபார்மன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஒரே மாதிரி தான் முகம் இருக்கும். அந்த முகம் வந்து எந்த விதத்துலையுமே முகபாவனையும் பெருசாக மாறாது. ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்தோடையே ஒரு பரிதோப்போடையே இருக்கிற ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன், அதை 2 வந்து வரைக்கும் நல்லா பண்ணியிருப்பார். ரெண்டாவது, இந்த படத்தோட ஹீரோயின் ஜியா சங்கர், எல்லா சீன்லையும் லிட்ரலி எல்லா சீன்லையும் கத்துற மாதிரி ஒரு இவங்ககிட்ட ஒரு ஆக்டிங் இருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்க்ரீன் பண்ணுறதே வந்துட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை தாண்டி அவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸுமே அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற விஷயமா இருக்கட்டும், அவங்க அந்த ஹார்ட் பிரேக் ஆகிற விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்களுக்கு எல்லாம் தெரிய வருது, எல்லா இடத்துலையுமே ரொம்ப ஜெனியூனாக ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அவங்க ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த அர்ஜுன் அசோகன் உண்மையாக அவர் வந்து செகண்ட் ஹாஃப்ல பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ், அவர் கூட ஒரு 4 பேர் வச்சுக்கிட்டு, இந்த கொரோனா டைம்லலாம் இந்த பாடியை தூக்கிட்டு போவாங்க, அந்த மாதிரி ஒரு 4 பேர் வருவாங்க. அவங்க கூட ஒரு பண்ணுற இடங்கள்லாம் ஒரு சில இடங்கள் அவங்க பண்ணுறது மேபி புரியாமல் இருக்கிறனால ரொம்ப கொஞ்சம் லேக்காக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் தனிப்பட்ட முறையில் பயங்கரமாக இருந்துச்சு. அது ஸ்டார்டிங்கில் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட ஒரு மாதிரி தொடாமல் இருந்தது. பட் செகண்ட் ஹாஃப்ல பின்னிட்டார் மனுஷன். அந்த காமெடி ஆக்டாக இருக்கட்டும், கிளைமேக்ஸ் கிட்டத்தட்ட வில்லன் மாதிரி பண்ண விதமாக இருக்கட்டும், பிரமாதமாக இருந்தது. அண்ட் தென் எம்எஸ் பாஸ்கர் சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லாக நம்மளுக்கு படத்தோட நம்மளை கொண்டு போகிறது வந்து அவரோட ஆக்டிங் தான். அங்கங்கே அவர் கொடுக்குற கவுண்டர் லைனாக இருக்கட்டும், அவர் பண்ணுற பாடி லாங்குவேஜ் பண்ணுற ஒரு காமெடியாக இருக்கும், ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் தென் ஜெயபிரகாஷ் அண்ட் விஜய் சந்திரசேகர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ கேரக்டர்ஸாக ஓவராலாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸோ அடுத்து, இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி அண்ட் விஷுவல்ஸ், அதாவது படம் கிட்டத்தட்ட 90% ஸ்காட்லாந்து தான் நடக்குது. ஸோ அது விஷுவலி பார்க்குறப்போ ரொம்ப நல்லா இருந்தது, பிரமாதமாக இருந்தது. பட் அதில் சின்ன குறைகள் இருக்குது, பட் அதுக்கப்புறம் சொல்கிறேன். பட் விஷுவலி பார்க்குறப்போ படம் பிரமாண்டமாக ரொம்ப நல்லா இருந்தது. பட் லோ பட்ஜெட்டில் எடுத்தாங்களா ஹை பட்ஜெட்டில் எடுத்தாங்கன்னா தான் தாண்டி ப்ரொடக்ஷனாலே படம் பார்க்குறப்போ விஷுவலி எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லுவோம். அந்த டெக்னிக்கலி இந்த படம் ஒரு நல்ல படம். ஸோ அதில் வந்து எந்த குறையும் இல்லை. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ன்ற மாதிரி இந்த படத்தோட இயக்குனர், டைரக்ஷன் ஏஎல் விஜய் அவர்கள் வந்துட்டு மறுபடியும் ஒரு காதல், எனக்கு தெரிஞ்சு இது வந்து தாண்டவம் மாதிரி ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். பட் அதில் ரொம்ப டீப் டவுனாக நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆக்ஷன்லாம் நிறைய இருக்குது. பட் அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் ஒரு உண்மையான ஒன் சைடில் வந்துட்டு டபுள் சைட் ஆகுதா இல்லையான்ற ஒரு கதை தான். அது அவர் எடுத்துக்கிட்ட விதம், அவர் சொன்ன விதம் ரொம்ப கன்வின்சிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பட் ஸ்டில் அதுலேயும் சில ஃப்ளாஸ் இருந்தது. பட் அவரோட ஒரு படமாக பார்க்குறப்போ நம்மளுக்கு பெருசாக எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் கொண்டு போகிற ஒரு விஷயம் நல்லா இருந்தது. ஸோ எனக்கு இதெல்லாமே பிடிச்சிருந்தது. இதெல்லாம் பெட்டராக பண்ணலான்னா ஒரு ரெண்டு இடம் மட்டும்தான் எனக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லை. முதல்ல வந்துட்டு ஸ்காட்லாந்து போயிட்டீங்க, ஒரு அப்ராட்ல போய் படம் எடுக்கிறப்போ அது ஆப்வியஸ்லி உங்களுக்கு வந்து
பறந்து விரிந்த ஒரு நாடு. நீங்கள் ரொம்ப அழகாக காட்டியிருக்கலாம். ஸ்காட்லாண்டை என்ட்ரி காட்டும் போதாவது, அதோட இன்ட்ரோ காட்டும் போதாவது நீங்கள் ஸ்காட்லாண்டை ஒரிஜினல் அழகாக காட்டிருக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஹாஸ்பிட்டல், அவங்க தங்கியிருக்கிற வீடு, அதுக்கப்புறம் ஒரு மியூசிக் அகாடமியில் வந்து ஒரு ஒரு ஈவெண்ட் நடக்கும். அவ்வளோதான். மொத்தமாக ஒரு 3 இடம் தான் மறுபடியும் காட்டியிருப்பாங்க. அது பெருசாக நம்மளுக்கு அது எலாபரேட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் விட்டது எனக்கு ஒரு பெரிய குறையாக இருந்தது. ஸோ அது ஒரு மாதிரி கன்ஜஸ்டடாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ அது 2வது இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அதாவது படம் ஒரிஜினல் கிளைமேக்ஸ் முடிகிற 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஒரு கிளைமேக்ஸ் வந்திருக்கும். ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் தனியாக. அங்கேயே முடிஞ்சிருச்சு படம். அங்கேயே லிட்டரலி முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் ட்ராக் பண்ணி அந்த ஃபைனல் ஃபினிஷிங் வந்துட்டு ரொம்ப என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதாவது அந்த இடத்துல ஃபினிஷ் ஆயிடுச்சு படம். அங்கே அவ்வளோதான். டு பி ஹானஸ்ட், காதல் ரீசெட் ரிப்பீட்டுக்கான அந்த ஒரிஜினல் அந்த டைட்டிலுக்கான ஜஸ்டிஃபிகேஷனே அதுதான். ஓகேவா? காதல் பண்ணணும், மறந்துடுவாங்க, ரிப்பீட், அது மறுபடியும் கொண்டு வரும், அவ்வளோதான். ஸோ அது ஆப்வியஸ்லி இதை நீங்கள் வந்து ஏதோ ஒரு விதத்தில் கன்வின்சிங்காக நீங்கள் கொண்டு வந்து ஃபுல் பண்ணி அங்கே நிப்பாட்டிட்டீங்க. அதுக்கப்புறம் அதை தர நிறுத்திட்டு வந்து அது ரொம்ப ஒரு ரொம்ப 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 பழைய தமிழ் படங்கள்ல நிறைய விஷயம், அதாவது மண்டையில் அடிப்பட்டா மறுபடியும் கொண்டு போய் ஒரு இடத்துல அடிப்பட்டா அதெல்லாம் புளிச்சு போச்சு இதெல்லாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிங்க பாருங்க, அது அதை விட புளிச்சு போச்சு. ஸோ இதை ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அட்டம்ப்டே ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெஷ் படமாக ஃபீல் குட் மூவியாக பார்க்கணும், ஒரு ஜாலியான ஒரு படமாக பார்க்கணும்னு நினச்சி வந்து உட்காரவங்கள அந்த சீன் வரைக்கும் நீங்கள் வந்து என்கேஜிங்காக ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அந்த 20 நிமிஷம் எதுக்கு? தேவையே இல்லை. நீங்கள் வந்து பரபரப்பாக எல்லா படமுமே கிளைமேக்ஸ் வந்து பரபரப்பாக தான் முடியணும், ட்விஸ்ட் அண்ட் டர்னாக தான் முடியணும்னு இல்லை. அது அப்படியே நம்ம மனசுக்கு ஏற்ற மாதிரியே ஒரு இடத்துல முடியறப்போ நம்மளுக்கு அந்த மனசு வந்து ஓகே இதுதான் ஃபைன், இதான் எண்ட் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு எண்ணம் கொடுக்குறப்போ முடிச்சிடலாம், தப்பு இல்லை. அதை தாண்டி யாரும் எதிர்பார்க்க போகிறது இல்லை. ஸோ ஆப்வியஸ்லி அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப அந்த 20 நிமிஷம் இப்போவுமே அந்த 20 நிமிஷத்தில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கேயே ஃபிலிம் பை ஏஎல் விஜயன் போட்டால் கூட ஒன்றுமே தெரியாது. அப்படி இருந்தது படம். ஸோ அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் எனக்கு அன்வான்டான ஒரு விஷயம் தான். ஸோ இதெல்லாம் தவிர்த்துட்டு எனக்கு இந்த விஷயங்களை தவிர்த்து மற்ற விஷயம் நான் சொன்ன மாதிரி எல்லாமே நல்லா இருந்தது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக படம். ஸோ ஓவராலாக எனக்கு காதல் ரீசெட் ரிப்பீட் என்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது, எவ்வளோ மஜாவாக இருந்தது, 100க்கு வந்து நான் 60 கொடுப்பேன். ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் மூவி தான், எக்ஸப்ட் தட் கிளைமேக்ஸ். பல மக்கள் இன்னும் அடுத்தவரை வேறு நல்ல திரைப்படம், வேறு நல்ல வருஷம், வேறு மட்டும் சந்திக்கிறாங்க. அது நிமிஷம் போச்சு.